செக் மக்கள் குடியரசின் ஜனாதிபதி பீட்டர் பவல் ஒந்துருளி பயணம் ஒன்றின் போது காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதன் போது அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் தீவிரமானவை அல்ல என்றும் குறுகிய அவதானிப்புக்காகவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து ஒரு மூடிய பந்தய சுற்றுவட்டத்தில் நடந்தது என்பதால் காவல்துறையினர் விசாரணைகள் எதனையும் நடத்தவில்லை. செக் மக்கள் குடியரசின் ஜனாதிபதி ஒந்துருளிகளை செலுத்துவதில் அதிக விருப்பம் கொண்டவர் என்பதால் கடந்த வருடமும் அவர் தலைக்கவசம் அணியாமல் சென்றமைக்காக மக்களிடம் மன்னிப்பு கோரியவையும் இங்கு கூறப்படத்தக்கது. ஏற்கனவே பதவியேற்ற சில வாரங்களுக்கு பின்னர் அன்றைய நாளான ஜெர்மனியில் உள்ள பவேரியா மாநிலத்துக்கு அவர் ஒந்துருளியில் பயணித்தமையும் கூறப்படத்தக்கது. இந்திய மக்களவைத் தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்களிப்புகள் நிறைவு பெற்று நாளைய தினம் 6ஆம் கட்ட வாக்களிப்புகள் இடம்பெறுகின்றன. இதனையடுத்து இறுதியான 7ஆம் கட்ட வாக்களிப்புகள் ஜூன் 1ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றன. இதனிடையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பிம்பம் அதிகரித்திருந்த நிலையில் தற்போது அதில் சரிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் கனவு தற்போது தகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே பாரதிய ஜனதா கட்சி தமது பிரசாரங்களில் வெவ்வேறு வகையான உத்திகளை கையாள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை தலைமையில் இயங்கும் கூகுள் நிறுவனத்தின் ஒவ்வொரு தயாரிப்புகளும் தொடர்ந்தும் உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்று வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட மேஜிக் எடிட்டர் எனும் AI அம்சம் தொடர்ந்தும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த AI அம்சமானது பிக்சல் 8 Pro தொலைபேசிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டது என்றாலும் கூட தற்போது பல ஸ்மார்ட் தொலைபேசிகளுக்கு அது கிடைக்க உள்ளது என்பதுதான் புதிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் மூலம் உங்களது புகைப்படங்களிலிருந்து தேவையற்ற பொருட்களை அல்லது மோசமான அல்லது தேவையில்லாத விடயங்களை அகற்ற முடியும். அத்துடன் வானத்தை பிரகாசமாகவும் குறைவான மேகமூட்டமாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது சாதாரண ஸ்மார்ட் கை தொலைபேசிகளுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது பெரும்பாலானோருக்கு பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமது நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் தொடர்பில் கனடிய அதிகாரிகள் சில கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்துள்ளனர். இந்தியர்கள் உட்பட்ட வெளிநாட்டவர்கள் கனடாவுக்கு அதிகமான அளவில் செல்வது வழக்கமாக இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு சுமார் 33,000 இந்தியர்கள் மாத்திரமே கனடாவுக்கு சென்றனர் என்றாலும் அது 2023ஆம் ஆண்டில் 1,38,000 அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் தொழில் மற்றும் கல்வித்துறையில் வெளிநாட்டவர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதால் உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக அறியப்படுகிறது. இதன் காரணமாக கனடிய அதிகாரிகள் சில கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் மக்களுக்கு பாதிப்பான விடயம் என்று தெரிவிக்கப்படுகிறது.